இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த தபசு காலத்திலே நாங்கள் அத்தனை பேரும் உமக்கு பிரியமானவர்களாக வாழவும், அதன் மூலமாக உம்முடைய அன்பை சுவைத்த அன்பை எங்களது பிறரிலே நாங்கள் பகிர்ந்து கொண்டு, அதன் மூலமாக உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களது வாழ்விலே நிறைவாக பெற்று மகிழ நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டு இருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான்
என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ராயல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ராயல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ராயல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ராயல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும் பான்மையானோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு
இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தேவனே, வார்த்தையாய் வந்தீரே, வாழ்க்கையை தந்தீரே, வாழ்வேனே என்றும் உமக்காக, என்றும் வாழ்வேனே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கேலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் குத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்னைக்கு ஆண்டவராகிய கடவுளது பேச்சை பாருங்க. மனம் மாறாவிட்டால் அழிந்து போவீர்கள். கடுமையான பேச்சு. ஆண்டவர் இப்படி பேசலாமா? இப்படி அவரே பேசினா எங்க வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குமா? அப்படின்னு எத்தனையோ பேர் எண்ணக்கூடும். ஆனா மனதுல வச்சுக்கோங்க, அவர் எதுக்கு தெரியுமா அப்படி சொல்றாரு? எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த விதத்திலையும் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் நம்ம பசங்களுக்கு நாம சொல்றது இல்லையா, நீ படிக்கல, மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. உனக்கிட்ட படிப்பு வரல அப்படின்னு சொன்னா நான் உன்னை எந்த விதத்திலையும் முன்னுரிமைப்படுத்த மாட்டேன், அப்படி என்பது தானே அதனுடைய அர்த்தம். நீ படிக்கல அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில கெட்டு போயிருவ. அதனுடைய அர்த்தம் என்ன? நீ கெட்டுப்போ அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. நீ படிக்கல, மாடு மேய்க்கத்தான் லாயக்காவ அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம், நீ மாடு மேய்க்கும் அளவுக்கு உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். உன்னை எப்படியாச்சும் படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வந்து விடுவேன். அதானே அதனுடைய அர்த்தம். பெற்றோர் அப்படி பேசுறப்போ அதனுடைய அர்த்தம் என்ன?
வாழ்க்கையில நீ முன்னுக்கு வரணும். அதற்காக சில கண்டிப்பான வார்த்தைகள். இப்போ சில பேர் நீங்க யோசிக்கலாம், அது என்ன மாடு மேய்க்கிறது தப்பான தொழிலா? அது இல்லைங்க இங்க பாயிண்ட். மாடு மேய்க்கிறது தப்பான தொழில் கிடையாது. ஆனா இதை நாம காலாகாலமா சொல்லிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வாக்குமொழி தானே. அதாவது நீ படிக்கல அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ கொஞ்சம் கீழாக போயிடுவ அப்படி என்பதற்காக. ஆகவே மாடு மேய்ப்பது தப்பான தொழில் அப்படின்னு பார்த்தா அது கிடையாது, அது நல்ல தொழில் தான். ஆனா இங்க நாம தரக்கூடிய இந்த வாக்குமொழி இருக்கிறதே, அந்த வாக்குமொழியின் அர்த்தத்தை தான் நீங்க பேசுகிறேன். அப்போ நம்ம பசங்க மேல நாம வைத்திருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் நாம என்ன பண்ணுகிறோம், அவர்களை கண்டித்து பேசுகிறோம். கண்டித்து பேசுவதால அவர்கள் தப்பான பாதைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. மாறாக அவர்கள் தப்பான பாதைக்கு போயிடக்கூடாது, அவங்க நல்லபடியாக படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்பதற்காகத்தான் ஒரு சில கண்டிப்பான வார்த்தைகளை நாம பேசிக்கிறோம். அதே போன்றுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாரு. நம்ம பார்த்து சொல்றாரு, மனம் மாறலையா உங்க வாழ்க்கை அழிவை சந்திக்கும். ஏன்னா ஆண்டவர் அழிவின் தெய்வம் கிடையாது, அவர் ஆசீரின் தெய்வம். அவர் உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் ஆசீர்வாதங்களை வானத்துல வச்சிருக்கிறாரு. அவர் வானத்து பலகணிகளை திறந்துட்டாரு. எல்லா ஆசீர்வாதங்களும் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆனா அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சத்துருவாகிய சாத்தான் நம்ம மேல பாவ காரியங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம அடைவதற்கு முன்னதாக நாம இந்த சின்ன சின்ன பாவ காரியங்கள் மீது ஆசைப்பட்டு அவற்றை அனுபவிக்க தொடங்குவதால, போதைப் பொருளாக இருக்கட்டும், பொய் சொல்லுவதாக இருக்கட்டும், காசிப் பண்ணுவதாக இருக்கட்டும், அடுத்தவரது சோதனையில வேதனையில மகிழுவதாக இருக்கட்டும், இப்பேற்பட்ட காரியங்கள் மூலமாக நாம மகிழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு அல்லவா அவையெல்லாம் இறங்கி வராத படிக்கு இந்த சின்ன சின்ன பாவ காரியங்கள் நம்மை நிறுத்தி கொண்டு விடும். ஆகவே ஆண்டவரது உள்ளார்ந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தைகளின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க வாழ்க்கையில தவற விட்டுறாதீங்க. உங்களது பாவ காரியங்களை தூக்கி போடுங்க. இந்த தபசு காலத்துல உங்களது பாவ காரியங்களை தூக்கி வீசுறங்க. அப்படி நீங்க தூக்கி வீசுகிற பட்சத்துல என்னுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும், வானத்து பலகணிகளை திறந்தபடியினால் உங்க வாழ்க்கை மீது நான் அனுப்பிய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றனவே, அவை அத்தனையும் வந்து கொண்டு இருக்கின்றன அல்லவா. அவை ஸ்ட்ரெயிட்டாக உங்களது வாழ்க்கை மீது வந்து கொள்ள நீங்க மகிழ்வோடு வாழ்வீர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் தரக்கூடிய 2 வாய்ப்புகள் என்ன தெரியுமா? ஒன்று, எழுந்திருச்சதுமே திரும்பவும் போய் தூங்கி கனவு காண்பது. இல்லையா, எந்திரிச்சு எந்த கனவை நீங்க மையமாக வைத்திருக்கிறீர்களோ, வாழ்க்கை இலக்காக வைத்திருக்கிறீர்களோ, அதை நோக்கி பயணிப்பது. நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க? தூங்கி கனவு காண போறீங்களா, அல்லது எந்திரிச்சு உங்க கனவை நீங்க சீக்கிரமாகவே அடைந்து கொள்ள போறீங்களா? உங்ககிட்ட தாங்க இந்த சாய்ஸ் ரெண்டுமே தரப்பட்டு இருக்குது. நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த தபசு காலத்துல நல்லதொரு முடிவு எடுத்துக்கோங்க. ஆண்டவரது ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆகவே என்னென்ன காரியங்கள் தப்பாக இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறேனோ அத்தனை நான் ஒவ்வொன்றாக களைஞ்சுக்க போறேன். ஒவ்வொன்றாக நான் களைகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை மீது ஆண்டவரது ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக வந்து இறங்க. அந்த ஆசீர்வாதங்கள் ஆரோக்கியம் என்கின்ற விதத்தில், அந்த ஆசீர்வாதங்கள் செழிப்பு என்கின்ற விதத்தில், அந்த ஆசீர்வாதங்கள் மகிழ்வு என்கின்ற விதத்தில் வாழ்க்கை மீது வந்து இறங்க. நானும் வாழ்க்கையில் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வேன் அப்படின்னு நம்புங்க. உங்க வாழ்க்கை செழிப்பையும் சிறப்பையும் கண்டுகொள்ளும். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்து போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய
கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். பிளவுண்ட குடும்பத்தை சேர்த்தேனே, பிரிவுகள் வரா. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை வாழ்வழிக்கும் அப்பமாக இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவார். உயரங்கள் பறந்திட வைத்தேனே. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை வாழ்வழிக்கும் பாலமாக இறைவன் என்றென்றும் வாழ்த்து. நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக விடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் அத்தனையும் ஆண்டவர் முன்னிலையில் சமர்ப்பிப்போம். அந்த விதத்தில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
என்னுடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவுளம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான தெய்வம். நம் அத்தனை பேரையும் ஆண்டவரோடு இணைக்கும்படி அழைக்கின்றார். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ will bring me everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள்நுரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவன் அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, இந்த தபசு கால திருப்பலி மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறீரே. உம்முடைய அன்பின் கிருபையை நினைத்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்த வேண்டும் என்றும், அதன் மூலமாக எங்கள் அத்தனை பேரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டு வெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் அத்தனையிலும் இருந்து நீர்தாமே பாதுகாத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி நாம் மகிழ்ந்திருப்போம். நாம் மாத்திரம் மகிழ்ந்திருக்கலாகாது, நம்மை சுற்றி இருக்கிறார்களே அவர்களது வாழ்க்கையும் மகிழும்படிக்கு நாம் வாழுவோம். May God bless you. Take care and see you all tomorrow.
உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? தனிமையில் தவித்த வேளைகளில் சிறகினில் தாங்கி சுமந்தேனே, பிழைகளில் தொலைத்த உன்னிலையை மலைதானில் ஏறி அழித்தேனே, மலைதானில் ஏறி அழித்தேனே. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? பிளவுண்ட குடும்பத்தை சேர்த்தேனே, பிரிவுகள் வராமல் காத்தேனே, அளவில்லா அன்பால் நிறைத்தேனே, சிகரத்தின் ஆசீர் தந்தேனே, உயரங்கள் பறந்திட வைத்தேனே. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்?